அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சைத்ர நவராத்திரியில் உருவாகக்கூடிய ராஜ யோகத்தினால் இந்த 5 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் கொட்டப்போவதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு 5 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன, அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த ராஜ யோகங்கள் கிடைக்கக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய ராசியும் இதுல இருக்கான்றது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால வீடியோ பார்க்குற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். சைத்திர நவராத்திரிக்கு இந்த மாதத்தில் தனி சிறப்புகள் உண்டு. இந்த ஆண்டு சைத்திர நவராத்திரி ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்குகின்றன. இந்த துர்கா தேவியினுடைய 9 வடிவங்கள் வழிபடுகின்றன. ஜோதிட சாஸ்திரத்தின்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் பல நல்ல யோகங்கள் உருவாகின்றன. கிரகங்களினுடைய அமைவிடத்தை பொறுத்து இந்த காலத்தில் 5 விதமான ராஜயோகங்கள் உருவாகின்றன. இந்த ராஜயோகங்கள் அமைவதனால குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஜோதிடத்தின் கூற்றுப்படி வந்து பார்க்கும் பொழுது சைத்திர நவராத்திரியில் சந்திரன் மேசராசியில் இருக்கும். அதேபோல் இது வியாழனுடன் கஜகேசரி யோகத்தை உருவாக்குகிறது. இதனுடன் சனி மூல திரிகோண ராசியான கும்பத்தில் வைக்கப்பட்டு சச ராஜ யோகத்தை உருவாக்குகிறது. இது தவிர சுக்கிரன் கடகராசியில் சென்று மலாவிய ராஜயோகத்தையும், சூரியன் புதன் மேசத்திலும், அதேபோல் புதாத்திய ராஜயோகங்கள் மீனத்திலும், சுக்கிரன் மற்றும் புதன் லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறது. இப்படிப்பட்ட மங்களகரமான ராஜயோகங்கள் உருவாகுவது ஒவ்வொரு ராசியினுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். இந்த ராஜயோகங்கள் 3 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அந்த சைத்திர நவராத்திரி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப் போகிறது என்பதை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது அந்த ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் முதலாவதாக இருப்பது மேசராசி. இந்த மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியில கஜகேசரி ராஜயோகங்கள் உருவாகிறது. இத்துடன் மற்ற ராஜயோகங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களும் கிடைக்கும். சைத்திர நவராத்திரியின் போது துர்கா தேவியினுடைய சிறப்பு அருள் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும். லக்ஷ்மி தேவியினுடைய ஆசையுடன் அனைத்து துறைகளிலுமே வந்து வெற்றி பெறுவீர்கள். மேலுமே செல்வ வளங்களும் பெருகும். உங்களுடைய குடும்பத்துடன் நல்ல நேரத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் முதலீடு செய்ய நினைத்தால் இந்த நிலையில் அவ்வாறு செய்வது பலனளிக்கக்கூடியதாக காணப்படும். நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க விரும்பினால் இந்த தேதியை வந்து செய்யுங்கள். இதன் மூலம் பல மடங்கு சுப பலன்களை பெறுவீர்கள். துர்கா தேவியினுடைய ஆசீர்வாதத்துடன் உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளையும் நீங்கள் பெறலாம். உழைக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பணிக்காக பாராட்டப்படுவார்கள். அதேபோல் நீங்கள் வேலையில் பதவி உயர்வு அல்லது அதிக பொறுப்பையும் பெறலாம். இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதே போல குருவால பணவரவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியங்களும் பெறும். அதேபோல் தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த லாபங்கள் வரும். தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். அதேபோல் புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். உங்களது பணி திறமைகளால மேலதிகாரிகள் வந்து திருப்தி அடைவார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இப்பொழுது ஏற்படாது. அதே போல் நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் காணப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது. அதுவும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகும். மனைவி குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். சிலருக்கு இடமாற்றங்களும் வந்து உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. வயிறு தொடர்பான நோய்கள் வந்து கொண்டே உங்கள்கிட்ட இருந்திருக்கும். அது இப்பொழுது உங்களுக்கு நீங்க போகிறது. பெண்களுக்கு சதா எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து கொண்டே இருப்பீங்க. எந்த காரியத்திலும் முடிவு எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கும்பத்தில் சசா ராஜயோகத்துடன் மற்ற ராஜயோகங்களும் இந்த நேரத்தில் உருவாகின்றன. எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு துர்கா தேவியினுடைய சிறப்பு அருளும் கிடைக்கும்.
இந்த சனி பகவானும் இந்த ராசிக்காரர்களிடம் கருணை காட்டுவார். அதனால அனைத்து துறைகளிலுமே வெற்றி பெற முடியும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் செய்யலாம். பல நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகள் தரப்புல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இது வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு இந்த காலங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். அதே போல வங்கி இருப்புகளும் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்புகளும் உயரும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் அதனால உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தலாம். வியாபார விரிவாக்கங்கள் தொடர்பான பணிகளில் பார்த்தீங்கன்னா இடையூறுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அது இப்பொழுது விலக போகிறது. பழைய பாக்கிகள் வசூலில் பார்த்தீங்கன்னா தாமதமான ஒரு நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த நிலைகள் இப்பொழுது மாறப்போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமைகள் அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால சோர்வுகளும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானங்களும் வரும். சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். அதே போல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது மூலமாக விருந்தினர்களுடைய வருகையினாலும் செலவுகளும் ஏற்படும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் துர்காதேவியினுடைய சிறப்பு அருள்கள் கிடைக்க போகிறது. அனைத்து பணிகளிலுமே வெற்றி பெறுவீர்கள். சமூகத்தில் உங்களுடைய மதிப்புகளும் உயரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். துர்காதேவியினுடைய அருளால நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகள் மீண்டும் உங்களுக்கு தொடங்கும். அதேபோல் கடனில் இருந்து விடுபடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டங்களில் இருந்து நெருங்கி விட்டது. அதேபோல் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் இந்த காலங்களில் அதற்கு ஏற்றதாக இருக்கு. அதனால இந்த காலங்களில் நீங்கள் செய்யலாம். துர்காதேவியினுடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் எதிர்காலத்தை தொடர்பான சில முடிவுகளையும் எடுக்கலாம். இந்த காலகட்டங்களில் எல்லா காரியங்களுமே முன்னேற்றமாக உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்த்த பணம் சேரும். புதிய தொடர்புகளும் ஏற்படும். திறமைகளும் வெளிப்படும். பல வகையிலும் முன்னேற்றங்கள் உண்டாகும். அதேபோல சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலைகள் காணப்படும். இடமாற்றங்களும் உண்டாகும். சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் தாமதமான போக்குகள் காணப்பட்டது இப்பொழுது நீங்க போகிறது. செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். தேவையான பண வசதிகள் கிடைக்கும். விரிவாக்கங்கள் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாகவே முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கு. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் இடமாற்றங்களும் தாமதப்படலாம். அதே போல எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடும் முன்பு தயக்கங்கள் ஏற்பட்டு பின்னர் தெளிவுகள் உண்டாகும். குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை தரும். குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீர்கள். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவிற்கு வரப்போகிறது. புதிய தொடர்புகளால் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். இடமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் வரும். உடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்களால நன்மைகளும் ஏற்படும். அதே போல அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை நீங்கள் அடையலாம். மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பரிசீலனை செய்யப்படும். இந்த ஒரு காலகட்டங்களில் நல்ல பெயரை நீங்கள் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணங்கள் குவிய போகிறது. எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் நீங்கள் செயல்படணும். அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும். கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பர். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து பணிகளிலுமே வெற்றி பெறுவீர்கள். சமூகத்தில் உங்களுடைய மதிப்புகளும் உயரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். துர்காதேவியினுடைய அருளால நீண்ட நாட்களாக தடைபட்ட பணிகள் மீண்டும் தொடங்கலாம். அதேபோல் கடனில் இருந்து விடுபடக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கிவிட்டது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது நீங்க போகிறது. நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் இப்பொழுது அதனை நீங்கள் தொடங்கலாம். இந்த காலங்கள் அதற்கு ஏற்றதாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் துர்காதேவியினுடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் எதிர்காலம் தொடர்பான நிறைய விஷயங்களை இப்பொழுது செய்து கொள்ளலாம். சில முடிவுகளை கூட எடுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இது நல்ல காலகட்டங்களாக காணப்படுது. ஸோ அதனால் இந்த ஒரு தருணத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையானது முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.